வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நேற்று செய்தியாளர்களை சந்திச்சாங்க. அப்ப தமிழக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு பாடம் எடுத்தாங்க. என்ன அப்படின்னா, உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினார்ல. அதாவது 6000 ரூபாய் வெள்ள நிவாரணம் தமிழக அரசாங்கம் இப்போ கொடுத்துட்டு இருக்காங்கல்ல. உங்க அப்பா வீட்டு காசையா கொடுக்குறீங்க, பேங்க் அக்கவுண்ட்ல டைரக்டா போட வேண்டியது தானே, எதுக்காக கையில பணமாக கொடுக்குறீங்க அப்படின்னு எங்கனாலையும் கேட்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் பேசியிருந்தாங்க. சில நாட்களுக்கு முன்னாடி தெலுங்கானாவுடைய கவர்னர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா, கலைஞர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கீங்க, உங்க அப்பா வீட்டு பணத்தையா கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கனாலையும் கேட்க முடியும் அப்படின்னு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. இப்ப இந்த விவகாரம் இருக்கு பாத்தீங்களா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசினது, அதற்கு பாஜக சைடுல இருந்து கடுமையான எதிர்ப்பு இதை பரவலாக நம்ம பார்க்க முடியுது. அதாவது பொறுப்பான ஒரு அமைச்சர் இப்படியெல்லாம் பேசக்கூடாது, உங்க அப்பா வீட்டு பணத்தையா கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தவறான டைரக்ஷன்ல அவர் பேசிக்கிருக்காரு அப்படின்னு நிதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தாங்க. அதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சரி மரியாதையா சொல்றேன், மாண்புமிகு ஒன்றிய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுடைய மதிப்பிற்குரிய அப்பா வீட்டு பணத்தை நாங்க கேட்கல, தமிழக மக்களுடைய வரி பணத்தை தான் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நிதியமைச்சருடைய அந்த பிரஸ் மீட்டுக்கு பிறகு ஒரு பதிவு போட்டிருக்காரு சோசியல் மீடியால. இதற்கு பாஜகவை சேர்ந்தவர்கள் பதிலடி கொடுக்கக்கூடிய வகையில் ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஹேஷ்டேக் அப்படின்னா, 30,000 கோடி எங்கடா அப்படிங்கிற ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்றாங்க. இந்த ஹேஷ்டேக்கான பின்னணி என்ன அப்படின்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தமிழக நிதியமைச்சராக யார் இருந்தது, பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இருந்தாரு. அவர் பேசினதாக ஒரு ஆடியோவை அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டாரு. அந்த ஆடியோல என்ன இருந்துச்சு அப்படின்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சபரீசன் அவர்களும் சேர்ந்து ஒரு வருஷத்துல 30,000 கோடி ரூபாய் அளவுக்கு சம்பாதிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிதி அமைச்சராக இருந்த பிடிஆர் அவர்கள் பேசின மாதிரி அந்த ஆடியோ இருந்துச்சு. ஸோ இப்போ அதன் காரணமாக தான் 30,000 கோடி எங்கடா, தமிழக மக்களுடைய வரி பணம் குறித்து பேசிக்கிறீங்களே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களுடைய அந்த ஆடியோவுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்றாங்க. மேலும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உண்மையை சொன்ன ஒரே காரணத்துக்காக நிதி அமைச்சர் பதவியிலிருந்து அவரை தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக திமுக அரசாங்கம் மாத்திட்டாங்க. இப்ப பாத்தீங்கன்னா அவர் எங்க இருக்காரு அப்படிங்கறதே தெரியல. பெரிய ஒரு முன்னாடி பவர்ஃபுல்லான ஒரு மினிஸ்டரா இருந்தவர் இப்ப பெரிய ஒரு ரொம்ப வலிமை குறைவான ஒரு அமைச்சராக மாறிட்டாரு. காரணம் உண்மையை பேசினதுனால அப்படின்னு பாஜக பதிவுகள் போட்டு கடும் விமர்சனங்கள் முன்வைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. இதுல இந்த ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்றாங்க பாத்தீங்களா பாஜகவினர். ஒரு 4 வருஷம் 5 வருஷத்துக்கு முன்னாடி பாஜகவினர் ஒரு ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணுவாங்க. அதாவது இந்த வெள்ளிக்கிழமை இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்ட் பண்ணலாம், கரெக்டாக 6 மணிக்கு எல்லாரும் இந்த ஹேஷ்டேக்ல பதிவு போட ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி வச்சுக்கிட்டு அப்படி பதிவுகள் போட ஆரம்பிப்பாங்க. ஆனால் இன்னைக்கு சர்வ சாதாரணமாக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஹேஷ்டேக்கை இந்திய அளவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பாஜகவுடைய ஐடி விங்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இதுல இருந்து ஒரு விஷயம் கிளியர் ஆகுது. என்ன தெரியுமா, நிர்மல் குமார் அப்படிங்கிற ஒரு நபர் முன்னாடி பாஜகவுடைய ஐடி விங்குடைய தலைவராக இருந்தார். அவர் பாஜக இருந்து விலகி அதிமுக சேர்ந்தாரு. அப்போ சில பேர் பயங்கரமான ஒரு பில்டப் கொடுத்தாங்க, நிர்மல் குமாரே போயிட்டாரு, அவ்வளவுதான் பாஜகவுடைய ஐடி விங்குடைய நிலைமை அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிக்கிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நிலைமை என்ன அப்படின்னா, நிர்மல் குமார் போனதுக்கு அப்புறம் தான் டெய்லியும் ஒவ்வொரு ஹேஷ்டேக்கை பாஜகவினர் இந்திய அளவில் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்ப நிர்மல் குமார் காரணமாக ஹேஷ்டேக்லாம் ட்ரெண்ட் ஆகிறது கிடையாது. அண்ணாமலையுடைய வலிமை காரணமாக இப்ப தமிழக அரசியல்ல பாஜகவுக்கு நாளுக்கு நாள் செல்வாக்கு கூடுது. அப்ப இந்த ஹேஷ்டேக் ட்ரெண்டிங் எல்லாம் ஆர்டிபிஷியலா ட்ரெண்ட் பண்றது கிடையாது, ஆர்கானிக்கா இது நான் ட்ரெண்ட் ஆகுது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அப்ப நிர்மல் குமார் அதிமுக போய் சேர்ந்தாரு. அதிமுக போய் சேர்ந்த பிறகு ஒரு ஹேஷ்டேக்கை பெரிய அளவில் ஒரு ஹேஷ்டேக்கை அதிமுகவுடைய ஐடி விங்கு ட்ரெண்ட் பண்ணதாக தெரியல. அடுத்து இன்னொரு விவாதம் என்னன்னா, உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்ட பதிவுல ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாரு. என்ன குற்றச்சாட்டுனா, ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் இருக்கு பார்த்தீங்களா, வழக்கமாக விடுவிக்கக்கூடிய அந்த ஸ்டேட் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டை தான் மத்திய அரசாங்கம் விடுவிச்சிருக்காங்களே தவிர நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்டு இப்போ வரைக்கும் ரிலீஸ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. இப்ப பாஜகவுடைய ஆட்சி, இந்த 9 வருட ஆட்சி இருக்கு பாத்தீங்களா, இந்த 9 வருட ஆட்சியில நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கா, தமிழகத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கா, இல்ல யூபிஏ கவர்மெண்ட் இருந்துச்சுல 2004 இருந்து 2014 இந்த காலகட்டத்தில் அதிகமாக என்டிஆர்எஃப் ஃபண்ட் தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டுச்சா அப்படின்னு டிஃபரெண்ட் பண்ணி பார்க்கும்போது பாஜகவுடைய ஆட்சியில தான் நேஷனல் டிசாஸ்டர் ரிலீஃப் ஃபண்ட் தமிழ்நாட்டுக்கு அதிகமாக ஒதுக்கப்பட்டிருக்கு. 2004 to 2014 கம்பேர் பண்ணும்போது அப்படிங்கிற நிறைய புள்ளி விவரங்களை நம்ம சோசியல் மீடியால பார்க்குறோம். ஸோ அடுத்து இன்னொரு டிபேட்டு, தமிழக மக்களுடைய வரிப்பணம் தொடர்பாக ரொம்ப கவலைப்படுறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்.
சென்னையில் F4 ரேஸ் இருக்கு பார்த்தீங்களா, கார் பந்தயம் நடத்துவதற்காக 40 கோடி ரூபாய் கிட்ட தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒதுக்கீடு வந்து செஞ்சிருந்தாங்க. எதுக்காக ஒரு தனியார் நடத்தக்கூடிய கார் பந்தயத்துக்கு இவ்வளவு நிதி எதுக்காக ஒதுக்குறீங்க அப்படின்னு நீதிமன்றம் கூட கேள்வி வந்து எழுப்புனாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 கோடி ரூபாய் அளவுக்கு அந்த கார் பந்தயத்தை நடத்துவதற்கு பிளான் பண்ணி அதற்கான வேலைகள்லாம் வந்து நடந்துச்சு. திடீர்னு சென்னையில் வந்து மழை பெஞ்சிச்சு பார்த்தீங்களா, அதன் காரணமாக சென்னையில் கார் பந்தயம் நடத்த முடியலை. அதனால இருங்காட்டுக்கோட்டைக்கு அந்த கார் பந்தயம் வந்து மாற்றப்பட்டிருக்கு. அப்போ 30 கோடி ரூபாய் அங்கே பணிகள் நடந்துச்சுல, அதெல்லாம் வேஸ்ட்டு. அந்த 30 கோடி ரூபாய் யாருடைய பணம்? மக்களுடைய வரி பணம். மக்களுடைய வரி பணம் தொடர்பாக ரொம்ப கவலைப்படக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இதுக்கு வந்து பதில் சொல்வாரா அப்படின்னு நெட்டிசன்கள் பாஜகவினர் கேள்விகள் எழுப்புறாங்க. அடுத்து சில விஷயங்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சிம்பிளா 3 கேள்வி கேட்கிறேன். ஒன்று, 4000 கோடி ரூபாய்க்கு மழைநீர் வடிகால் பணிகள் நாங்கள் வந்து பார்த்துருக்கோம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னீங்க. 98% மழைநீர் வடிகால் பணிகள் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னீங்க. வெள்ள பாதிப்புக்கு பிறகு அந்த 98% எதுக்காக 42% குறைஞ்சிச்சு? இதற்கு விடை வந்து கொடுங்க. அடுத்தது, வானிலையை துல்லியமாக ஆய்வு செய்வதற்காக 10 கோடி ரூபாய் 2022 நிதி வந்து ஒதுக்கீடு செஞ்சிருந்தீங்க. இப்போ அந்த 10 கோடி ரூபாய் என்னாச்சு? இதற்கு ஒரு வெள்ளை அறிக்கையை தமிழக அரசாங்கம் வெளியிட்ட பிறகு நிதி தொடர்பாக இந்த நிவாரண பணிக்கு கூடுதல் நிதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசாங்கம் கேட்கட்டும். முதல்ல இதற்கான வெள்ளை அறிக்கையை வெளியிடுங்க அப்படின்னு எதிர்க்கட்சிகள் கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க. இப்போ இந்த விவகாரம் சோசியல் மீடியாவில் டாக் ஆஃப் த டவுனா வந்து மாறி இருக்கு. இந்த டாப்பிக்கை பற்றி உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பேச்சு, அதற்கு நிர்மலா சீதாராமன் அவர்கள் கொடுத்த பதில், இதை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.